ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன வீடியோ தான். இன்னைக்கு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு குளிக்கும் போது பார்த்தது. சுமதி, பாலா, கீர்த்தி எல்லாம் அவங்களும் வேலை விஷயமா இருந்தாங்க, நம்மளும் வேலை விஷயமா அங்கிட்டு இருந்ததுனால பார்க்க முடியல. சரி, இன்னைக்கு மீட் பண்ணுவோன்ட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து ரம்ஜானு, பிரியாணி சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா வந்து வேலை பார்க்குற இடம் வந்து அவங்க வந்து முஸ்லீமு, அதனால் இன்னைக்கு பிரியாணி வரும். இன்னைக்கு போய் பிரியாணியை வெளுத்து கட்டிட்டு நம்ம படத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீடு இடிக்கிற வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து எல்லாருமே கமெண்டில் வந்து ஏன் நல்ல வீடாக தானே இருக்குது, ஏன் நீங்கள் இடிக்கிறீங்க இப்படி அப்படின்னு நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. எனக்கு எல்லாத்துக்குமே என்னால் ரீப்ளை பண்ண முடியல. வீடு வந்து அந்த வீடு கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த ஹவுசிங் போர்டு வீடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சரி, நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி இருப்போம் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் 10-15 லட்சம் ஆகும், கண்டிப்பாக ஆகும். மேலே ஃபுல்லாக தட்டோடு பதிக்கணும், நிறையா வேலை இருந்துச்சு. மேலெல்லாம் ரொம்ப விழுகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கீழே மட்டும் தான் காமிச்சிருப்பேன், மேலே கட்டாதனால உங்களுக்கு தெரியலை. அப்புறம் என்ன சொன்னீங்க, சரி இந்த வேற இடம் கூட வாங்கி நீங்கள் வீடு கட்டியிருக்கலாம்னு சொன்னீங்க. அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும். அங்கே வந்து நாங்கள் வந்து மதுரையில் வந்து தோப்பூரில் இருக்கோம், அந்த கப்பலூர் டோல்கேட்கிட்ட. அங்கே வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு வரப்போகுது, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு சென்டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 லட்சம். இப்போ வந்து ஒரு 4 சென்ட் வாங்கினாலும் 40-50 லட்சம் எங்களுக்கு வேணும். அதனால தான் நாங்கள் யோசிச்சுட்டு ஏற்கனவே லோன் போட்டு தான் கட்டணும். கடை மேலே ரொம்ப கடை வந்துடும், நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான், வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு நாங்கள் கட்டுறோம். அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க, அண்ணன் என்ன ஒர்க்கு, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம்னா, இது நீயே சொல்லு. எவ்வளோ வாய் பேசுவாங்க தெரியுமா? நான் வந்து சாயில் டெஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பெரிய பெரிய பாலம் கட்டுறதுக்கு அந்த பில்லர் வந்து எத்தனை அடியில் உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு, அதோட மண்ணோட தன்மை எப்படி இருக்கு என்னான்ட்டு போர்மாய் ஓட்டிட்டு மண்ணோட தன்மை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அதான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு. இது வந்து சும்மா தான் ஒரு டைம் பாஸ் பண்ணி. ஆமாம், யூடியூப்ல வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ₹1 கூட நாங்கள் எடுத்ததில்லை. சரி, இப்போ மானிஸ்டேஷன் ஆயிடுச்சு, சரி நம்ம சும்மா போகிறது வரதை எடுப்போம் அப்படின்ட்டு தான் இப்போ தான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னான்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன வேலைன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து பெரிய பெரிய பாலம் கட்டுறாங்களே, அப்போ வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து மண் வந்து டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும். இத்தனை அடியில் இவ்வளோ இந்த மண் எடுத்தால் இங்கே பில்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்க. 10 மாடி அந்த மாதிரி பில்டிங் கட்டுறவங்க, பாலம் கட்டுறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மண் டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும். ஒரு 10 பேர் வேலைக்கு இருக்காங்க நம்மக்கிட்ட. ஒரு 3 மிஷின் வச்சுருக்கோம், ஒரு 3 வண்டி வச்சுருக்கோம். அதுதான் நம்ம ஒர்க்கு. மற்றபடி இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டா அதெல்லாம் கிடையாது. இது எங்களுக்கு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு மட்டும்தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். வாங்க, நீங்கள் போய் என்னன்னு உனக்கு தெரியலையா காரில்? நான் சாப்பிட வரலாம்னு வந்தேன், நீ என்ன? நான் தங்கச்சி சமைச்சு வச்சிருக்கிறேன், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டுட்டு போவோம், பசிக்குது. சரி, சமைச்சு உங்க வீட்டுக்கு தான் வந்தேன், நீங்க போறா. சரி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் அனிதா வீட்டுல இருக்கோம். உங்க வீட்டுக்கு தான் வந்த முடியல. வீடியோ கால் வேணா அடி. நீ 10:30 மணிக்கு சொன்னீல, சரி வந்திருப்பா அப்படின்னு நினைச்சு வந்தேன். யோகா ப்ரமோஷன் வராங்களா? யோகா ப்ரமோஷன் வருதா? யோகா ப்ரமோஷன் வருதா? அப்படியா? சரி சரி சரி. அடுத்த காஞ்சனா 5, காஞ்சனா 4, காஞ்சனா 4. எந்த தேட்டர்
ஏய் எங்கயா போறீங்க? அண்ணாடா. சரியா சரியா. தியேட்டருக்கு ரெடியன்ஸா? சரி வாங்க 2:30 போ. 3:30 இருக்கு 4க்கு இருக்குன்னு அசால்ட் வராதீங்க. 3:30க்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு. சரி போயிட்டோம். வாங்க கிளம்ப ஃபோன் அடிங்க. நான் அனிதா வீட்டில் இருக்கோம். சரி சரி. ஒன்றும் பிரச்சனை போயிட்டோம். சரி சரி. இது வந்துடு. நாங்கள் வேற வேலையா வந்தோம். சும்மா சுமதி வீட்டுக்கு வரோன்னு சொன்னால் எதிர்த்தாப்புல அந்த பிள்ளை போச்சு. அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ளவங்களுக்கு முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும். ஃபாத்திமா காலேஜுக்கு அப்படியே முன்னாடி ஸ்டாப் தீக்கதிர்னு இருக்கும். கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. அங்கே தான் அம்மா வீடு. அம்மா ஹாய் சொல்லுமா. ஹாய். எப்படிம்மா சொல்ல மாட்டேன்னு நினச்சி. ஹாய். இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? இன்னைக்கு ரம்ஜான் பிரியாணி ஸ்பெஷல். வேற என்னம்மா வச்ச? முட்டை பொரியல், ரசம், சோறு, சாப்பாடு. ஓகேம்மா. எல்லாரும் உங்கள் அம்மா அப்பாவை வீடியோ காட்டுனாங்க. அதனால எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவை பாடாப்படுத்திட்டியா நைட்டு? இனிமேல் உன்னை விட மாட்டேன். அப்பாவை தூங்கவே விடலையாம்ல. அம்மா சைக்கிள் வேணுமா உனக்கு? சைக்கிள் வச்சுங்களடி. பாப்பா தம்பி கால்ல ஏத்திராத. ஏன் பாப்பா? அகனை எதுக்கு கடிச்சு வச்ச? சாரி சொல்லிட்டியா? இந்த பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி எனக்கு அந்த அளவு பிடிக்காது. அதனால கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். அடுத்து ரசம் ஊற்றி முட்டை வச்சு சாப்பிட்டேன். இது பாப்பா ஹாய் சொல்லு. இது வந்து தங்கச்சி பிள்ளை மீன் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து சுமதி, பாலாண்ணே, கீர்த்தி எல்லாரும் ஒரு ப்ரொமோஷன் போயிருக்காங்க. அங்கே வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லையா? சரி நீ வந்து பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. கீர்த்திக்கு வந்து முகத்தில் வந்து அங்கங்கே பிங்க் கலரில் இருக்கனால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னனால சரி நீ வந்து யூஸ் பண்ணிக்கோன்னாங்க. அதனால் நம்ம வந்து அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ணா நகரில். இந்த ஏரியா தெப்ப குளத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அங்கே அது பியூட்டி பார்லர் எங்க? எனக்கு தெரியும். லொக்கேஷனில் இருக்கும்ல. அண்ணா நகர் தானே சொல்லிச்சு. தெப்ப குளத்துலையா? அந்த 10 நிமிஷம் தான். அனிதாக்கு பேசுது. அந்த 10 நிமிஷம் கேட்கறது. இந்த ஒரு நிமிஷம் இல்லை பாலா பேசுது. முடிச்சா உடனே இன்னும் தலை தொங்கிருச்சு. உனக்கு ஒரு படுக்க இடம் கிடைக்கக்கூடாது. படுக்கையை போட்டுருவ.
போ பாலானி முடி வெட்ட போயிருக்காங்க, நீயும் போய் வெட்டு. நாளைக்கா வெட்டுவியா இல்லையா? அது ஒரு விசேஷம் வந்தால் தான் வெட்டுறது. வீட்டிலேருந்து இருக்கும் வேலை செய்யறது தூங்கக்கூடாது. இதான் டீட் அண்ட் ஃபேஸ் பேக். அனிதாக்கு ஃபேஸ் டீட்டன் பண்ணுறாங்க. இல்லை பண்ணுவாங்க, அதான் ஆரம்பிச்சிருக்கேன். நிமிந்து உட்காரு, நிமிந்து உட்காரு, தலையை நிமிரு. அப்படி காட்டு ஃபேஸை. ஆமா, அனிதா ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டால 100. அதை பத்தியே காலை பத்தியா? மணி எத்தனை? என்னென்ன இருக்கு அப்படியே கண்ணை திறந்து பாரு, கண்ணை தர. சரி, தெரியுதா? உனக்கு தெரியுதா? அதான் முக்கியம். கண்ணுக்கு இன்னொரு தடவை பண்ணுவாங்க. ஃபேஸில் எரிச்சல் குறையிறதுக்காக அலோவேரா ஜெல் மசாஜ். ஃபேஷியலை முடிச்சுட்டு இப்போ படத்துக்கு போகிறோம். ஆனால் நான் சுமதியோட கீர்த்தியோட போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு. சரி, நீ போய் இவங்களோட போயிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் பிள்ளையே தூங்குது. வீட்டில் போய் என்ன பண்ண போகிற, நீ படத்துக்கு போட்டுட்டாங்க. அதனால் படத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். படத்துக்கு வந்துட்டோம். எத்தனை டிக்கெட் மேம்? 4 டிக்கெட் மறந்துரும். சி சீரிஸ்ல இருக்கு கொடுக்கோம் மேம். 11ல இருந்து 14 வரைக்கும். மேல இருக்கா? மேல இல்ல மேம். அங்கிட்ட 2 இங்கிட்ட 2 தனித்தனியா தான் மேம் இருக்கு. சேம் மேப்ல இல்லையா? 4 மேப்ல இல்ல மேம். ஏ சீரிஸ்ல கீழ ஜில இருக்கு மேம். சி ஜில போறோம். 4 டிக்கெட்ஸா மேம்? 4 டிக்கெட்ஸ் 760 மேம். கேஷா யூபே மேம்? யூபே. பிளான் பண்றீங்க. டுபாக்கூர் எடுத்தா டுபாக்கூர் யூடியூபரா தான் ஆக முடியும். ஆமா, பார்த்து போனேன். வீடியோ மகேஷுக்கு மட்டும் வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன். கண்ணு நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் ஐஸ் என்ன நீ உட்காந்துருக்க? வாதா வாங்கிட்டு உள்ள போவோம். நீ என்ன வாங்க போற? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஓ, பிரியாணி சாப்பிட்டேன். நான் 7 மணிக்கு போயிட்டு நைட் எனக்கு பார்ட்டி இருக்கு. அதனால அது டயட்ல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ சுமதி, உனக்கு என்ன வேணும்?
அதான் பார்த்தேன். சாப்பிடாம வணக்கம். வீட்டுக்கு வந்தாச்சு. சுமதியை இறக்கி விட்டுட்டு அப்புறமா என்னைய போய் வீட்டில் இறக்கி விட்றேன்னு இருக்காங்க. நல்லபடியா இறக்கி விடுனே, நல்லபடியா இறக்கி விட்டுருனே நீ வீட்டில். ஏனே படக்குன்னு வானே, என்னால் ஏற முடியாச்சு, எனக்கு வரல, நீ போயிட்டு வானே. படம் பார்த்துட்டு வந்துட்டோம், படம் முடிஞ்சுச்சு. நீ அடுத்து வீட்டுக்கு போகிறது தான். பாப்பாவும் தம்பியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறது தான். இவங்களும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நைட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். ஓகே, பாய்.